ஹாய் மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 30வது நோன்பு, கடைசி நோன்பு, இந்த வருஷத்தோட கடைசி நோன்பு 30வது நோன்பு. சரி, எந்திரிச்சாச்சு. நான் தூங்கவே இல்லை, தூங்காமல் அப்படியே முழுசாக இருந்தேன். சரி வாங்க முன்னாடி போகலாம். எடிட்லாம் முடிச்சுட்டு அந்த படுத்து பார்த்தேன், தூக்கம் வரல. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் தான் இருந்துச்சு. சரி என்னத்தை போட்டு தூங்கிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டேன். சரி மக்களே வாங்க முன்னாடி போவோம். நம்ம என்ன சாப்பாடு? இட்லி அவியுது, ஆட்டுக்கறி குழம்பு இருக்குது, அப்புறம் கஞ்சி இருக்குது. இன்னைக்கு என்ன ஒருத்தங்க பிரியாணியா? மீன் பிரியாணியா? மீன் பிரியாணியா இன்னைக்கு? மீன் பிரியாணி எப்படியும் யாரும் சாப்பிட மாட்டோம். ஆட்டுக்கறி குழம்பு இட்லிலாம் இருக்குது, அதான் சாப்பிட போகிறோம். கஞ்சியும் இருக்குது. சரி போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், வந்துட்டு சாப்பிடுவோம். இட்லி கறி குழம்பு இருக்குது, ஆட்டுக்கறி குழம்பு, அப்புறம் கிழவாழை மீனா, கிழவாழை மீன் பிரியாணி அப்படின்னாங்க. ஆனால் மீன் பொரிச்சிருக்கு, உள்ள மீன் எதுவும் இருந்த மாதிரி இல்லை. பிரியாணி இது தனி, மீனை பொரிச்சு வச்சுட்டு மீன் பிரியாணி ஆகிட்டு. அப்புறம் ஆனால் இது நல்லதான், இது அந்தளவுக்கு மீன் பிடிக்காத மீன் ஊற்றி வச்சு சாப்பிடுவோம். அப்புறம் கேசரி வச்சுருக்காங்க, வெங்காயம் இருக்கு. மீன் பிரியாணியை டேஸ்ட் பார்க்கலாம். உள்ள பிரியாணியில் மீனோட இது எதுவுமே தெரில. இந்த முந்தானத்து இருந்துச்சே அந்த மாதிரி இருக்கு. இதே பீஃப் பிரியாணி, இந்த பிரியாணின்னா அந்த கறியை போட்டு செய்வாங்க, அது அந்த ஃப்ளேவர் இறங்கியிருக்கும். இதில் அந்த ஃப்ளேவர்லாம் இல்லாமல் தனியாக வச்சனால மீன் தனியாக இருக்குது, இது ஒரு தனியாக. மீன் இருக்கு, மீன் பீஸ் வேணுமா? மீன் வேண்டாமா? சரி மக்களே, இட்லி இருக்குது, இட்லியை தான் சாப்பிடணும். இட்லியை சாப்பிட்டு கேசரி எப்படி இருக்கும் பாப்பமா. கேசரி கேசரி நல்லா இருக்கு. கடைசி நாள் 30 நாள் கேசரி. கேசரியோட இந்த வருட சகர் நிறைவாகிறதா? சரி சாப்பிட்டு வரேன். கஞ்சி இருக்குது, காரச்சவு இதெல்லாம் இருக்குது, சாப்பிட வேண்டியதான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நவைத்து சௌமகதீன் அன்னதாயி வர்லி ரமலான ஆதி சனத்தி லில்லாஹி தாலா. இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் வரலான நோன்பை அல்லாஹ்வுக்காக நோக்க நியத்து செய்கிறேன். அல்லாஹ்வுக்காக. கரெக்டாக பள்ளியாக சொல்லி இப்போ தான் நியத்து வைக்க முடிக்க கரெக்டாக நியத்து வைக்க. சரி மக்களே, கடைசி நோன்பு சகரு நல்லபடியாக முடிஞ்சு, இனி சாயங்காலம் சந்திப்போம். நோன்பு வச்சவங்களுக்கு மட்டும்தான். நோன்பு வச்சியா? காலையில சாப்பிடாம தண்ணி குடிக்க மாட்டேங்கியா? ஆமாவா? சத்தியமா? கொஞ்சம் அது என்ன கொஞ்சமா குடிக்க? சாப்பிடலையா? சாப்பிடலையா? பொய் சத்தியம் பண்ற? மதியம் உட்காந்து மதியம் உட்காந்து சாப்பிட்டேன், பார்த்தேன். சோறு சாப்பிட்டேன், மீன் பொரிச்சு. அம்மா அதான் சாப்பாடு, வேற என்ன சாப்பாடு? சோறு தானே சாப்பிட்டேன்னா வேற என்னத்தை சாப்பிட்டேன்னு கேட்டேன். என்னப்பா ஒரு இதுக்காக இவ்வளவு போய் பேசுறியப்பா? உண்மையை சொல்லு, உண்மையை சொன்னா தரும். சாப்பிட்டியா? சாப்பிடலையா? சோறு சோறு
கொஞ்ச நாளும் சாப்பிட்டே இல்லை. எது சாப்பிட்டியா? தண்ணி குடிச்சியா? ம். ஜூஸ் குடிச்சியா? ம். காலையில் இட்லி சாப்பிட்டியா? இட்லி மட்டும் சாப்பிட்டேன், சோறு மட்டும் சாப்பிட்டேன். மீன் பொரிச்ச மீன் சாப்பிட்டேன். பொரிச்ச மீன் மட்டும் சாப்பிட்டேன். பொரிச்சு என்ன சொல்றான் பாருங்க. நீ இப்போ பொரிச்ச மீன் சாப்பிடலாம் போய் சொல்லனாலும் உனக்கு கிடையாது. நீ சாப்பிட்டேன்னு உண்மையை சொன்னா கொடுத்துருப்போம். உண்மையை சொல்லு, சாப்பிட்டியா இல்லையா? கடைசி நோம்புக்கு என்ன கடைசி நோம்பு வச்சீங்களாக்கும்? கடைசி நோம்பு வந்திருக்கியே கடைசி வேற என்ன மாதிரி தெரியுது? ஜூஸ் மாதிரி தான். கன்னிப்பில் ஜூஸ். மணி எத்தனை? மூணு ஆயிட்டா? இப்போதான் பூத்த 2 ஆக போகுது. என்ன டேட்ஸ் முடிஞ்சா? யார் திண்டா? நேற்று 4 கிட்ட இருந்துச்சுல்ல? இருந்துச்சு. என்ன சாப்பிடும்போது இருந்துச்சு. அப்படி சொல்லு. நீ எடுத்துட்டியா? அதான் ஒண்ணுனாலும் எடுத்துட்டியா? நீ மாத்தி மாத்தி பேசுற. நான் டெய்லி நோம்பு தான். அது என்ன இன்னைக்கு நோம்பா கேட்க? நாங்கள் என்ன உங்கள் அம்மா பேர் நோம்பு வைக்காமையா இருக்கோம்? இல்லை உங்கள் அண்ணனை மாரி உன்ன மாரி இருக்கோம்மா? நாங்கள் நோம்பு வச்சிடறோம்ப்பா. ஏழை நோம்பு வைக்க முடியுங்க. கேட்காங்களே சேவை காணும்னு கேட்காங்களே. நோம்பு வச்சு பைக்கு தண்ணி கொடுங்க. எங்க போயிட்டு இருந்த? எங்க போயிட்டு இருந்த? அகாடமி இன்னைக்கு லாரே கிடையாது. ஆனால் அகாடமி போயிருக்கேன். எதுக்கு போனோம் அப்படிங்கிற காரணத்தை நீங்கள் கேளுங்க. அகாடமிக்கு அந்த அண்ணன் கூப்பிட்டாங்க சார். சரி, இது என்னது? தேங்காய் பண்ணு காலியானதுனால இன்னைக்கு ஜாம் பண்ணு நீங்களாம் வருவீங்க எங்களுக்கு தெரியாது. நாங்கள் எங்களுக்கு மட்டும் தான் வாங்கியிருக்கோம். உங்களை யார் இன்னைக்கு வர சொன்னா? கிளம்புங்க. உங்களுக்கு கிடையாது. கொய்யா பழம் இதுகள் தான் உங்களுக்கு. பண்ணி எங்களுக்கு நோம்பு வச்சவங்களுக்கு தான். நோம்பு வச்சிருக்கியா நீ? 3 பேர் தான் நோம்பு இருக்கு. நாங்க எக்ஸ்ட்ரா பாதி சாப்பிடுவோம். நோம்பு வச்சாலுக்கு சாப்பிடுவோம். 1.5 வேணுமா? எனக்கு 2. ஆமா, அவனுக்கு 1.5 முடிஞ்சு. செஞ்சு முடிஞ்சு. அவ்வளோதான். உங்களுக்கு வடை இருக்கு, நோம்பு கஞ்சி இருக்கு. நோம்பு கஞ்சி குடிங்க. வெள்ளை கலர் கறி போட்ட கஞ்சி அருமையா குடிங்க. ஜூஸ் இருக்கு. இது என்னதான் அந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அரைச்சிங்களா? தண்ணி பழத்தை கடைஞ்சிடணும். அப்புறம் ஜூஸ் இருக்கு. இன்னைக்கு கடைசி நாள்னால இவங்க 2 பேத்துக்கு பிடிச்ச இந்த 2ஐயும் செஞ்சுட்டாங்க. கடல் பாசியும் இதுவும். அப்புறம் கொய்யா பழம் இருக்கு. என்ன டைம் ஆயிட்டா? சாக்லேட். என்ன சாக்லேட்? அமைதியா இருங்கப்பா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம லக்க சும்து அபிக அமந்து வாலக தவக்கல்து வாலா ரிசிக அப்தர்து அதகப்பல் மின்னி. யா அல்லாஹ், நான் உனக்காகவே நோன்பு நோட்டேன். உன்னையே ஈமான் கொண்டேன். உன் மீதே நம்பிக்கை வைத்துள்ளேன். உன் உணவை கொண்டே நோன்பு தருகிறேன். என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. சொல்றான் அதுக்குள்ளே சொல்றான்.
அவ்வளோதான், நோன்பு நல்லபடியாக நிறைவடைந்தது. இனி அடுத்த வருஷம்தான் நோன்பு. 6 நோம்பு வைக்கணும்பா. சரியா? 6 நோம்பு, ஒரு நோம்பு தான் விட்டுருக்கேன், ஒரு நோம்பு மட்டும் வைக்கணும், முடிஞ்சு. ஒரு நோம்பு வச்சா ஒரு வருஷத்துடைய பாவங்கள் கழியும். ரைட்டு, முதல்ல என்ன வாட்டர்மெலன் ஜூஸோட ஆரம்பிப்போம். என்னது பண்ணு எங்களுக்கு பண்ண எங்களுக்கும் இந்த கிண்டு குடிக்கணும்னு சொல்லிதுன்னா முதக்கட்டி கட்டு பண்ண கிண்டு என்ன எடுத்து இங்கே ஆரம்பிச்சிட்ட? நான் முடிஞ்சது அவ்வளோதானே. நான் திறந்தாச்சுல என்னப்பா சொல்லு. முதல்ல பண்ணு எடுத்து சாப்பிட்டு முடிச்சிடும், காலியே இருக்கும். மக்களே, ஜாம் பன், ஜாமும் உள்ள பட்டரும் வச்சுருக்காங்க. நல்லா இருக்கா? மக்களே, கறிகஞ்சில் பீஸு தெரியுதா? அந்த உழுது பாருங்க, உழுது பாருங்க, உழுது பாருங்க, புரிஞ்சா? நல்லா போட்டிருக்கேன், கடைசி நாள்னால எப்போ தெரியும்பா. இது என்னது, கறி பீஸா? கறி பீஸ் மாதிரி தானே இருக்கு. என்னது அடியில் பிடிச்சதோ? அடி பிடிச்சது பாரு. அந்த அடி பிடிச்சி கொஞ்சம் இருக்கும்ல லைட்டா, அந்த இது சுரண்டி எடுத்திருப்பாங்கல்ல, அந்த இது மாதிரி தான் இருக்கு. நான் கூட சரி பெரிய பீஸா மாட்டிட்டுறா அப்படின்னு பார்த்தேன். நோம்பு கஞ்சி நல்லா இருக்கு மக்களே. வடையை எடுத்து போட்டு பிச்சு போட்டு சாப்பிட்டு நீ அடுத்த வருஷம் தான் நோம்பு கஞ்சி குடிக்க முடியுமா? நான் 6 நோம்பு வச்சாலும் நோம்பு கஞ்சி குடிக்க முடியாதுல்ல. 6 நோம்புக்கு நோம்பு கஞ்சி போட மாட்டாங்களே. இந்த வருஷத்தோட கடைசி நோம்பு கஞ்சி இதுதான். என்ன உங்களுக்கு கடைசி இதுதான்பா? அடுத்த வருஷம் தான் இனி கேரமில்க்கு 3 நாளைக்கு வச்சு தம்பாங்களோ. அதான் இந்த செஞ்சது இங்கே இருக்கிறதா இனி செய்ய மாட்டாங்க, முடிஞ்சு போச்சு. கடல் பாசியெல்லாம் மிஸ் பண்ணுவீங்களா? உங்கள் அம்மாட்ட செஞ்சுக்கலண்ணே வச்சு எத்தனை வருஷ கணக்காக திம்பி, அடுத்த வருஷம் வரைக்குமே திம்பி அதை வச்சு என்னப்பா பேசுகிற? லாஸ்ட் நாளில் நீ குடி, அது என்ன விஷம்? நீ குடிக்க போகிறேன்னு குடியப்பா, ஏப்பா கூட்டு காலேஜாக்க ஒன்றும் சொல்ல மாட்டோம், குடி. சரி மக்களே, பாய் 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 பாய். நாளைக்கு பேர் நல்லா சந்திப்போம். இந்த வருஷம் கொஞ்சம் சிம்பிளாக தான் ட்ரெஸ் எடுத்திருக்கேன், பார்ப்போம். அவர் கிராண்டாக ஸ்டோன் வச்சு எடுத்துட்டாராம், அது எடுக்க வைக்கிறதுக்கு நாங்கள் பட்ட பாடு இருக்கேன். இல்லைன்னு நீ என்னோட ரொம்ப சிம்பிளாக எடுத்துருந்துருப்பேன். திரும்ப அந்த இப்போ போட்டிருக்கேன் பாருங்க, போட்டு உட்காந்துருக்கேன் பாருங்க, இதேமாரி ஒன்று தான் போட்டு நாளைக்கு வந்துடுவேன். திரும்ப இதேமாரி ஒரு காஸ்டியூமாக நாளைக்கு போட்டு உட்காந்துருப்பேன். அதான் இப்படி தான் ஒன்று போட்டு நாளைக்கு உட்காந்துருமா. ஐயா பாவமேனு நல்ல காஸ்டியூம் எடுக்க வச்சிருக்கு. சரி ரைட்டு, பாய் மக்களே. மறக்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.